சீமான நம்மள கேஸ் போடணும். சீமான ஒருத்தர் வராம இருந்தாருன்னா நாங்களும் தற்கொலை கூட்டத்தோட விசில் அடிச்சுக்கிட்டு ஜாலியா இருந்திருப்போம். இந்த தமிழ் தேசியம் என்ன, தமிழ்நாட்டுக்கு தமிழ் தேசியம் ஏன் அவசியம், ஈழத்துல தமிழ் மக்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க, அவங்க எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சாங்க, கனிமூலம் என்ன, இயற்கை வளம் என்ன, அரசியல் என்னன்னு இந்த மாதிரி ஒரு தெளிவு கொண்டு வந்து எங்களுக்கு பெரும் கஷ்டத்துக்கு அழுத்திட்டாரு சீமான் அண்ணன். அதாவது இப்போ ஒரு மழை வெட்டும் போது அவங்க அற்ப காசு காண்டி வெட்டி விட்டுருவாங்க. ஆனா அது வருங்காலத்துல அது மழை இல்லாத இடத்துல மழை பெய்யாது, அந்த பூமி வறண்ட பூமியா வரும், பாலைவன பூமியா மாறிடும். அது வருங்கால சந்ததியினர் எப்படி வாழ்வாங்கன்னு சொல்லி நம்ம சிந்திக்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. மண் வளங்கள் கொள்ள போகும்போது அடுத்து நம்ம தண்ணீருக்கு என்ன செய்ய போறோம், அடுத்த நாட்டு அடுத்த மாநிலத்தில பக்கத்து நாட்டிலே கையேந்து நிக்க போறோம் அந்த தண்ணீர் கண்டி. ஏன்னா 3ஆம் உலகப் போர் நிச்சயமா தண்ணீர் கண்டி தான் வரும். அதுவுமே இப்ப நிறைய நாடுகள்ல ஆரம்பிச்சிருச்சு. இப்படி எல்லாம் யோசிக்கும் போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த அரசியல் தெளிவு இல்லைன்னா நம்ம ஜாலியா இருந்திருக்கலாம், எந்த கவலை இல்ல. இந்த அரசியல் தெளிவு கொண்டு வந்தனால நம்ம கனிவளங்கள் திருட்டு போகும்போது, நம்ம மண் வளம் திருட்டு போகும்போது, நம்ம மொழியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்கும் போது நம்ம உயிரே போற அளவுக்கு நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுது. இதுக்கெல்லாம் காரணம் சீமான் இந்த ஒரு ஆள் தான். ஏன்னா அவன் இந்த அரசியல் தெளிவு இந்த மொழி மீது பற்றி நம்ம கூட்டினாலதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். டெய்லி டிப்ரெஷன்லேயே தான். ஏன்னா தமிழ் ஒவ்வொரு இடத்துல அடி வாங்கும் போது எனக்கு வலிக்குது. நம்ம தமிழ் உண்மையான தமிழர் ஒவ்வொரு இடத்துக்குமே வலிச்சிருக்கும். தமிழ் தேசியவாதிகள் வந்து அதாவது தமிழ் தேசியவாதிகள் வந்து எங்களை போல பல இளைஞர்கள் வந்து நீங்க டிப்ரெஷன் உள்ளாக்கிட்டு இருக்கீங்க. டிப்ரெஷன் மொத்த பூமியை தமிழர்களுக்கு எதிராகவே இருக்குதோ எனக்கு ஒரு இது. ஏன்னா இலங்கையில இருந்து அத்தனை லட்சம் அப்பாவி மக்கள் வந்து கொல்லப்படும் போது இந்த உலகமே கை கட்டி வேடிக்கை தான் பார்த்துச்சு. ஏன்னா அங்க அடிபட்டு சாரம் தமிழ. அதே மாதிரிதான் இப்ப இந்தியால இருந்து வேற மாநிலத்து மீனவர் வந்து மீன் பிடிக்க போகும்போது அங்க பக்கத்துல ராணுவம் தாக்குச்சுன்னா அது இந்திய மீனவர்னு பதிவு செய்யறாங்க. ஆனா அதே தமிழ்நாட்டுல இருந்து போறப்ப அவங்க தமிழக மீனவர்னு பிரிச்சு தான் பாக்குறாங்க. இந்த இதுல எங்களுக்கு நாங்க இப்போ இந்திய நாட்டுல தான் நாங்க வாழ்றோம், இந்திய நாட்டு குடிமக்கள் தான் நாங்களும். அப்பயே எங்களை மட்டும் பிரிச்சு பார்க்க வேண்டியது. ஏன்னா நாங்க தமிழர்கள்னால நாங்க அடிபட்டு கடைசிக்கு இப்படி விழுந்துகிட்டே தான் இருக்கணுமா மக்கள்கிட்ட. அதுவும் இல்லாம நம்ம இந்த மழை வளத்தை ஏன் காப்பாற்றணும், இயற்கை வளத்தை ஏன் காப்பாற்றணும், அது அடுத்த தலைமுறைக்கு அது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள்கிட்ட நம்ம எடுத்து மணிக்கணக்கில் பேசுறோம். படங்கள் இப்போ வந்து மாடர்ன் டெக்னாலஜினால ஏஐ மூலியமா படங்கள்லாம் உரைக்கி அதையும் போட்டு காட்டுறோம். அதுக்கப்புறமும் மக்கள் நம்மளை வீழ்த்தும் போது நமக்கு ஒரு வழி வருதுல்ல, அந்த வழி ஏற்படுத்துறது சீமான் போல தமிழ் தேசியவாதிகள் தான். ஏன்னா நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம அப்படிதான் நமக்கு நினைக்க தோணுது. இருந்தாலும் நம்ம மக்கள் நம்ம தான் புரிய வைக்கணும்னு சொல்லி இன்னொரு மனசு இருக்கு. இந்த மக்கள் நம்பி இப்படி வந்து ரோட்ல கத்திட்டு இருக்கிறதுக்கு நம்ம சும்மா இருந்துலாம் தோணும். அதுக்கப்புறம் இந்த மக்களை பார்க்கும்போது இவங்களை நம்மளை விட்டு இவங்களுக்கு யாரு இருக்கான்னு தோணி மீண்டும் நம்ம அந்த மக்கள் பக்கம் தான் நிற்கிறோம். ஆனா அந்த மக்கள் தான் நம்ம எப்போ ஏத்துக்க போறாங்க, நம்ம எப்போ புரிஞ்சுக்க போறாங்க. அதாவது நம்ம வந்து எந்த புரிதல் இல்லாம நம்ம ஏத்துக்கிறது வந்து சுத்த வேஸ்ட். அதனால நாங்க வந்து எதுக்காக கத்துறோம், எதுக்காண்டி இந்த காலத்துல நிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரா அதுதான் எங்களுக்கு உண்மையான வெற்றி. அதாவது 10 பேர் எங்களோட சித்தாந்தம் நாங்க எதுக்காண்டி இந்த காலத்துல நிக்கிறோம் தெரியாம ஆதரவு கொடுக்கறத ஒருத்தர் வந்து நாங்க எதுக்காண்டி இந்த காலத்துல நிக்கிறோம் தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதா எங்களுக்கு மாபெரும் வெற்றி. அது மாதிரி மக்கள் வந்து சீக்கிரம் இந்த இதை வந்து உணர்வாங்க நாங்க நம்புறோம். ஏன்னா நடக்கிற அரசியல்கள் தமிழ்நாட்டோட அரசியல்கள் அப்படிதான் இருக்கு. நீங்க வந்து சீக்கிரம் உணர்ந்து எங்களோட கை இருக்க பற்றிக்கோங்க. அப்பதான் நம்ம தமிழ்நாட்டையும் நம்ம தமிழ் மக்களையும் நம்ம தமிழ் இனத்தையும் காப்பாற்ற முடியும். புரிஞ்சு நடந்துக்கோங்க. தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் இது உணர்வீங்க நம்புறேன். நன்றி.